ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 229 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.43% பாசிட்டிவ்ல 16,278ல க்ளோஸ் ஆயிருக்கு. எஸ், நிஃப்டி 50 வந்து இன்னைக்கு 143 கொடுத்துருக்கு. அண்ட் அது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 676 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 1.95% பாசிட்டிவ்ல 35,358ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு நிஃப்டி 50யோட டாப் கான்ட்ரிபியூட்டர்ஸ்னு பார்க்குறப்போ ஃபினான்ஷியல்ஸ், ஐடி அண்ட் மெட்டல் ஸ்டாக்ஸ். அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஓரளவுக்கு அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் அதோட டீட்டெயில்ஸ் நம்ம ஃபர்தர் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அவங்களோட Q1 ரிசல்ட்ஸை சாட்டர்டே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரிசல்ட்ஸை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ப்ராஃபிட் வந்து 19% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து அரௌண்ட் 14.5% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அசெட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஓரளவுக்கு இம்பாக்ட் ஆயிருக்கு. அதாவது கிராஸ் என்பிஏ வந்து போன குவார்ட்டரில் 1.17% இருந்தது. அது இந்த குவார்ட்டரில் 1.28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதே போல் நெட் என்பிஏன்றது 0.32% இருந்தது. அது இந்த குவார்ட்டரில் 0.35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பொதுவாக என்பிஏன்ற நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது பேங்க்குக்கு நெகட்டிவாக இருக்கும். எனிவே இந்த Q1 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 1.06% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவும் அவங்களோட Q1 ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ இந்த Q1ஓட நெட் ப்ராஃபிட்ன்றது ஆல்மோஸ்ட் டபுளுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 117% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்ன்றது ஆல்மோஸ்ட் 19.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் கிராஸ் என்பிஏ வந்து போன குவார்ட்டரில் 3.94% இருந்திருக்கு. அது இந்த குவார்ட்டரில் 3.74% குறைஞ்சிருக்கு. அண்ட் அதே போல் நெட் என்பிஏவும் போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. நான் முன்னாடியே சொன்னது போல் பொதுவாக என்பிஏன்ற நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது பேங்க்குக்கு நெகட்டிவாக இருக்கும். அண்ட் அதுவே என்பிஏ நம்பர்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது பேங்க்குக்கு பாசிட்டிவாக இருக்கும். எனிவே இன்னைக்கு இந்த Q1 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 3.42% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஸ்பைஸ் ஜெட்டோட அப்டேட்டை பார்க்கலாம். ஸ்பைஸ் ஜெட் ஏர்லைன்ஸ் வந்து நிறைய ப்ரொஃபஷனல் அண்ட் சேஃப்டி ஆப்ளிகேஷன்ஸை பிரீச் பண்ணுறாங்கன்னு அவங்களோட ஆப்ரேஷன்ஸை ஸ்டாப் பண்ண சொல்லி டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு பொதுநல வழக்கு தாக்கலாக இருந்தது. ஆனால் அதை வந்து இன்னைக்கு டெல்லி ஹைகோர்ட் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பொதுநல வழக்கோ இல்லை ப்ரெஸ் ரிப்போர்ட்ஸோ மட்டும் வச்சு ஒரு ஏர்லைன்ஸோட ஆப்ரேஷன்ஸை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த அப்டேட்னால இன்னைக்கு ஸ்பைஸ் ஜெட்டோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இந்த அப்டேட் வந்ததுமே ஸ்பைஸ் ஜெட்டோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா சடனாக ரைஸ் ஆயிருந்தது. அண்ட் எண்ட் ஆஃப் த டே ஆல்மோஸ்ட் 3.81% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஈவன் இன்னைக்கு சில சோர்சஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா யூனியன் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் வந்து இன்னைக்கு ஏர்லைன் ரெப்ரசன்டேட்டிவ்ஸோட இம்பார்ட்டன்ட் மீட்டிங் கண்டக்ட் பண்ணதாகவும் அதில் ஏர்கிராஃப்டோட டெக்னிக்கல் கிளிச்சஸ் அண்ட் முக்கியமாக பேசஞ்சரோட சேஃப்டியை பற்றி டிஸ்கஸ் பண்ணதா சொல்லப்படுது. அண்ட் ஏர்லைன்ஸ் ரிலேட்டடாக இன்னொரு அப்டேட்னு பார்க்குறப்போ ஏடிஎஃப்ன்ற ஏவியேஷன் டர்பைன் ஃபியூலோட ப்ரைஸஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. அதாவது இன்டர்நேஷனலோட ஆயில் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆனதுனால ஏடிஎஃபோட ப்ரைஸஸ் வந்து 2.2% வரைக்கும் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இதுவும் ஏர்லைன் ஸ்டாக்ஸ்க்கு ஓரளவுக்கு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஓகே, அடுத்து குவிக் ஹீல் டெக்னாலஜிஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு குவிக் ஹீல் டெக்னாலஜிஸ் கம்பெனி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஃபைலிங்ஸில் 2 அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அவங்களோட Q1 ரிசல்ட்ஸை இந்த வாரம் தேர்ஸ்டே அதாவது ஜூலை 21 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு அப்டேட்னு பார்க்குறப்போ அதே ஜூலை 21 அன்னைக்கு கம்பெனியோட போர்டு வந்து ஷேர் பைபேக்கோட ப்ரப்போசலை கன்சிடர் பண்ணி அப்ரூவ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு குவிக் ஹீல் டெக்னாலஜிஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே குவிக் ஹீலோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 20% ரைஸ் ஆகி அப்பர் சர்க்யூட்டை ஹிட் பண்ணியிருக்கு. ஓகே, அடுத்து பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸோட Q1 பிஸ்னஸ் டேட்டாவை பார்க்கலாம். ரியல் எஸ்டேட் கம்பெனியான பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸோட Q1 பிஸ்னஸ் டேட்டாவை பார்க்குறப்போ போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ இந்த Q1ல டோட்டல் சேல்ஸ்ன்றது ஆல்மோஸ்ட் 310% ரைஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே கலெக்ஷன்ஸ் வந்து அரௌண்ட் 110% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பிரஸ்டீஜ் எஸ்டேட்ஸோட ஷேர் பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 3.17% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து பாரத் எலக்ட்ரானிக்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். பாரத் எலக்ட்ரானிக்ஸோட Q1 ரிசல்ட்ஸ்னு பார்க்குறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 90% அதிகமாக இருக்குது. அண்ட் அதுவே நெட் ப்ராஃபிட்னு பார்க்குறப்போ போன வருஷம் Q1ல அது 11 crores இருந்தது. அண்ட் அது இந்த குவார்ட்டரில் அரௌண்ட் 432 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் எபிட்டா மார்ஜினும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அது போன வருஷம் 3.8% இருந்த எபிட்டா மார்ஜின் இந்த Q1ல 16.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
அண்ட் ஓவராலாக இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா மார்கன் ஸ்டான்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெவன்யூ ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆனால் கிராஸ் மார்ஜின்ன்றது 90 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குது. அண்ட் முக்கியமாக இந்த Q1க்கு அப்புறமா இந்த ஃபினான்ஷியலோட எஸ்டிமேட்ஸ்க்கு வந்து அப்சைட் ரிஸ்க் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எனிவே மார்கன் ஸ்டான்லி வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸுக்கு ஓவர் வெயிட் ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணி டார்கெட்டை 260 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு பாரத் எலக்ட்ரானிக்ஸோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பாரத் எலக்ட்ரானிக்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 3.65% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு என்னோட பொசிஷனில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, அதாவது எந்த ஒரு புது பொசிஷனும் ஆட் பண்ணல அண்ட் எந்த ஒரு எக்ஸிஸ்டிங் பொசிஷனில் இருந்தும் எக்ஸிட் ஆகலை. ஓகே, அடுத்து LTTSன்ற L&T டெக்னாலஜி சர்வீசஸோட Q1 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே லோகோவில் L&T இன்ஃபோடெக்னு இருக்கும், ஆனால் இது L&T இன்ஃபோடெக்கோட ரிசல்ட்ஸ் இல்லை, L&T டெக்னாலஜி சர்வீசஸ் அதாவது LTTSோட ரிசல்ட்ஸ். ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 6.7% க்ரோ ஆயிருக்கு அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து 4.7% க்ரோ ஆயிருக்கு. அண்ட் அதுவே மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக இம்பேக்டாக இருக்குது. அதாவது போன குவார்ட்டரில் 18.6% இருந்த மார்ஜின் இந்த குவார்ட்டரில் 18.3% வந்திருக்கு. எனிவே ஓவரால் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவ்னே சொல்லலாம். ஸோ இந்த Q1 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா இன்னைக்கு LTTSோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே LTTSோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 2.7% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து L&Tயோட அப்டேட்டை பார்க்கலாம். L&Tயோட ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் கம்பெனியான L&T ரியாலிட்டி கம்பெனி வந்து growth டிரைவ் பண்ணுறதுக்கு மும்பை மார்க்கெட்டோட பிரைம் லொக்கேஷன்ஸில் $1 பில்லியன் வர்த்துள்ள 3 ப்ராஜெக்ட்ஸை சைன் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது சவுத் மும்பை, வெஸ்டர்ன் சபர்ப்ஸ் அண்ட் தானேல 8,000 crores வர்த்துள்ள ப்ராஜெக்ட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு L&Tயோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே L&Tயோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.54% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து டாடா கன்சூமர் ப்ராடக்டோட அப்டேட்டை பார்க்கலாம். டாடா கன்சூமர் ப்ராடக்ட் கம்பெனி வந்து டாடா சிம்பிளி பெட்டர் அப்படின்ற புது வீகான் பிராண்டை லான்ச் பண்ண போகிறதா சோர்சஸ் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. அதாவது வீகான்ன்றது வெஜ் அண்ட் நான்வெஜ் போல அது ஒரு டயட் சாய்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது வீகான்ன்றது அனிமல் ப்ராடக்டே சாப்பிட மாட்டாங்க, அதாவது நான்வெஜ்ஜையும் தாண்டி ஈவன் டைரி ப்ராடக்ட்ஸையும் சாப்பிட மாட்டாங்க. அண்ட் டாடா கன்சூமர் ப்ராடக்ட் கம்பெனி வந்து இப்போ 4 ப்ராடக்ட்ஸை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது பிளான்ட் பேஸ்டு சிக்கன் நக்கெட்ஸ், சிக்கன் ஸ்பைசி ஃபிங்கர்ஸ், பர்கர் பேட்டி அண்ட் அவாதி சீக் கபாப்ன்ற ப்ராடக்ட்ஸை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் ஆக்சுவலாக இதை சொல்கிறப்பவே சாப்பிடணும் போல டெம்டிங்காக இருக்குது. அண்ட் நீங்கள் கேட்கும் போதும் அதே டெம்டிங் இருக்கான்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் ஆக்சுவலாக ஆல்ரெடி CCL ப்ராடக்ட்ஸ் அண்ட் ITC கம்பெனி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான்ட் பேஸ்டு மீட்ஸோட செக்மெண்ட்ல என்டர் ஆக போகிறதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ இந்த டாடா கன்சூமர் ப்ராடக்டோட அப்டேட்ன்றது அஃபிஷியல் அப்டேட் இல்லை, சோர்சஸ் கிட்ட இருந்து வர அப்டேட்ஸ் தான். எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு டாடா கன்சூமர் ப்ராடக்டோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே டாடா கன்சூமர் ப்ராடக்டோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 0.48% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து மேக் மணி ஃபைன் கெமிக்கல்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். மேக் மணி ஃபைன் கெமிக்கல்ஸ்ன்ற கம்பெனி வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் குளோரினேட்டட் பாலிவினைல் குளோரைட் ரெசினோட பிளான்ட்டை கமிஷன் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பிளான்ட்டோட கமிஷன்ன்றது ஆன் டைம்ல இருந்ததா சொல்லியிருக்காங்க அண்ட் வித்தின் கமிட்டட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ள இருந்ததா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபர்தர் இன்டெகிரேட்டட் காம்ப்ளெக்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியாவில் CPVC ரெசினோட 95% ஆஃப் த டிமாண்ட் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்னால தான் மீட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட பிளான்ட் கமிஷன் ஆனதுனால அந்த இம்போர்ட்டோட டிபெண்டன்சி வந்து ரெடியூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு மேக் மணி ஃபைன் கெமிக்கல்ஸோட ஷேர் ப்ரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே மேக் மணி ஃபைன் கெமிக்கல்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.81% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 16,600 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆயிருக்கு. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது இப்போ இமீடியட்டாக 16,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்ட் ஆயிருக்கு. ஸோ இதை டேட்டா படி பார்க்குறப்போ இந்த வாரத்தோட நிஃப்டி எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 16,000லேருந்து 16,600க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட URL கிளிக் பண்ணிங்கன்னா
ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வாலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல கிரிப்டோ கரன்சில ட்ரேட் பண்றதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டாக்ஸ் ஃபைலிங் பண்றதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸ்ல கனெக்ட் ஆகணும்னா அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ்ட் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடா என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.